2 லட்சம் கோடி ஊழல், நீதிபதிக்கு சிஎம் விஜய் கடிதம். கைதாகும் 3 மாஜி திமுக அமைச்சர்கள். முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் செந்தில் பாலாஜி ஆகிய இருவரும் கரூரில் நடத்திய மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தில் சுமார் 50,000 கோடி ரூபாய் முதல் 1 லட்சம் கோடி ரூபாய் வரை பணம் பரிவர்த்தனை நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையின் போது பெரும்பாலான இடங்களில் நடந்த சோதனையில் முன்கூட்டியே உஷாராக முக்கிய ஆவணங்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டதால் பல இடங்கள் காலியாக இருந்திருக்கிறது. இந்த நிலையில் வரும் தமிழக அரசு தாக்கல் செய்யும் பட்ஜெட்டை தோல்வியடைய செய்தால் ஆளும் தாவேக ஆட்சி கவிழ்ந்துவிடும். அந்த வகையில் ஆட்சியை கவிழ்க்கும் வகையில் தாவேக எம்எல்ஏக்கள் திமுக தரப்பில் இருந்து விலை பேசப்பட்டு இருக்கிறார்கள். மொத்தம் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிவைக்கப்பட்டு அதில் 15 எம்எல்ஏக்கள் தாவேக அரசுக்கு எதிராக செயல்பட வைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறார்கள். இதற்காக சுமார் 8 தாவேக எம்எல்ஏக்களுக்கு முன்பணம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கியபடி தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வேலையை முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக் குமார் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாமல் உதயநிதி ஏற்பாட்டில் நடந்ததாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலின் குறிப்பாக இதுபோன்ற விஷயங்களில் மாட்டிக்கொள்ளும்படி செய்ய மாட்டார் என்றும், ஆனால் உதயநிதி அவசரப்பட்டு தற்போது தேவையின்றி திமுகவை சிக்கலில் சிக்க வைத்து விட்டார் என்கிற கோபம் ஸ்டாலினுக்கே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தொடர்ந்து திமுகவை இப்படி விட்டு வைத்தால் அடுத்தடுத்து இதுபோன்ற ஆட்சியை கவிழ்க்கும் வேலைகளில் ஈடுபட்டு கொண்டுதான் இருப்பார்கள். ஆகையால் உடனே இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என முடிவு செய்த முதல்வர் விஜய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, தற்பொழுது தங்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு கடந்த கால ஆட்சியில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த விவகாரத்தை ஓய்வு பெற்ற நீதிபதியை வைத்து விசாரிக்க வேண்டும் என முதல்வர் விஜய் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விரைவில் முதல்வர் விஜய் கரூர் செல்ல இருப்பதால் அதற்கு முன்பே செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்றும், மேலும் இம்மாத இறுதிக்குள் திமுக முன்னாள் அமைச்சர்கள் 3 சிறைக்குள் இருக்க வேண்டும். அதாவது, தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பே 3 சிறையில் இருக்க வேண்டும். அதில் செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, சேகர் பாபு ஆகியோர் பெயர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த 3 அமைச்சர்களுடன் சேர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யும் பட்டியலில் KN நேரு, அன்பில் மகேஷ், மூர்த்தி ஆகியோர் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்றும், இதில் முன்னாள் திமுக அமைச்சர்களின் யாரெல்லாம் தாவேக அரசை கவிழ்க்கும் வேலைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களை குறிவைத்து முதலில் தூக்க வேண்டும் என்பதே தற்போதைய திட்டம் என கூறப்படுகிறது. அந்த வகையில் அடுத்தடுத்து தமிழக அரசியலில் அரங்கேறும் பரபரப்பு, ஒரு பக்கம் தாவேக ஆட்சியை கவிழ்க்க திமுக செய்து வரும் சதித்திட்டம், மறுபக்கம் ஆட்சியை காப்பாற்ற தாவேக அரசு போராடி வருவது என நிமிடத்திற்கு நிமிடம் தமிழக அரசியலில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது.